வணக்கம் தமிழ் மக்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்தா அழுவதா சிரிப்பதா? நாம முட்டாளா, அதாவது பொதுமக்கள் முட்டாளா, இல்லை அவனுள் முட்டாளான்றது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த தமிழ் அரசியல்வாதிங்கிட்ட சோகால் தே ஆர் பொலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிங்கிட்ட ஒரே கேள்வி. இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் வீடு வீடாக போந்து 1000 2000 5000 சொல்லி கொடுக்குற நாய்ங்களே, தீட்டு தேவடியாளுக்கு பிறந்தவனுவல என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சியில் நீங்கள் இருக்க போக்கல, இல்லை மற்ற நாள்லையோ அதே தொகுதிக்கு போயிட்டு வீடு வீடாக போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 500 1000க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களாடா? ஆனால் எலெக்ஷன் வந்தால் திரும்ப எலெக்ஷனில் வந்து உக்காரணும், சீட்டில் வந்து உக்காரணுன்ற வெறி, நாசமாக போன தெவடியாளுக்கு பிறந்தவனுவல் அந்த வெறி பதவியில் திரும்பி வந்து உக்காரணுண்டு. ஒருத்தன் சொல்கிறான், அந்த மீசனக்கி 2,60,00,000 ரூபா ஒரு தொகுதிக்கு செலவாயிருக்குன்னு சொல்லி. அப்போது 2,60,00,000 ரூபாய் செலவாக்கின நீ அந்த 5 வருஷத்தில் அதே வாக்காளர்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணாமல்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை? அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு எவன் யாரை தூத்துக்கிட்டு தெரிஞ்சானோ, எவன் யாரை வசைப்பாடிக்கிட்டு தெரிஞ்சானோ, இவன் 2 பேருமே கூட்டாயிட்டு டிவிக்கே வரக்கூடாதுன்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு வந்துட்டான்வள். ஏண்டா நாசமாக போன தெவடியாளுக்கு பிறந்தவனுவலே, ஒட்டுமொத்த அரசியல்வாதியை தான் கேட்குறேன். முடிஞ்ச எதை வேணாலும் செய்யடா நீ. சரியா? உங்களுக்கு இல்லை பதவி வெறி, பதவியில் வந்து உட்காரணும். 5 வருஷம் நீங்கள் சுரண்டணும் தமிழக மக்களை. நாட்டுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி சுரண்டணும். அந்த வெறிக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதுக்கு வழிகாடு தமிழ்நாட்டு மக்கள் சட்டம் இடம் கொடுக்குறதில்லடா. இல்லைன்னா உங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சு, சரியா, கரும்பள்ளி செம்பள்ளி கொத்தி செருப்பால் அடித்து ஊர்வலமாக கொண்டு போகணுடா அவங்கள எல்லாத்தையும். அதில் இன்னொருத்தன் பொய்யாமொழி புலவர், மலையாள விந்துக்கு போகிறவன் சீமான், சின்ன பிள்ளைங்க வருஷக்கணக்கில் சேர்த்து வச்ச காசை கொண்டாந்து கொடுத்தான்னா திரள்நிதி என்ற பெயரில் அதையும் வாங்கிக்கிறான். அட்லீஸ்ட் அதில் 100 ரூபா போட்டு ஒரு 50 ரூபா போட்டு அடே நாசமாக போன தீட்டு தீவானே ஒரு 10 ரூபா அந்த பிள்ளைங்கள்ட்ட இதில் உண்டியில் போட்டு, சரியா, உன்ட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசியல்வாதி 15 வருஷமாக கட்சியில் நடத்துகிறான்னா எங்களை ஒரு பொருட்டாகவே பார்க்கலையாம். உன்ன மாதிரி மயிரானெல்லாம் எவன்டா பொருட்டாக பார்ப்பான்? ஒன்னே மாதிரி மயிரானெல்லாம் எவன் பொருட்டாக பார்ப்பான்? தமிழக தேர்தலில் வெற்றி பெறணும். ஆனால் தமிழக மக்களை பெண்களை நீங்கள் அவதூறாக பேசுவீங்க. அவதூறாக பேசுறதுக்குன்னே ஒரு 445க்கு பிறந்த சாக்கடை தெவடியாளுக்கு பிறந்தவன் ஒருத்தனை வச்சுருக்க. அல்வா கொடுப்பா யார் வாங்கி கொடுப்பா, மல்லிகைப்பூ யார் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி கேட்குறதுக்கு. நீங்கள்லாம் சோகால்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் இன் தமிழ்நாடு. புரட்சி வருண்டா. எப்படி இப்போ ஒரு விரல் புரட்சி வந்துச்சோ, எப்படி இப்போ ஒரு விசில் சத்தம் வந்துச்சோ, எப்போ இப்படி ஒரு விசில் சத்தம் வந்துச்சோ, ஒரு விரல் புரட்சி வந்துச்சோ, அதே மாதிரி இன்னொரு புரட்சியும் வருண்டா. எப்படி நான் நினைக்கிறேனோ கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ரோட்டாக அவங்களுடைய செருப்பால் அடித்து கொண்டு போகணுண்டு அதுவும் செய்வாங்கடா. இளைஞர்கள் நினச்சா எது வேணாலும் செய்வாங்க. ஒரு மனுஷன் பதவிக்கு வந்து 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே, சரியா, பொதுமக்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு நிவாரணம் எங்கே, பெண்கள் உதவி பணம் எங்கே, எங்களுக்கு இது எங்கே, பொதுமக்கள் கேட்குற மாதிரி காசை கொடுத்து, சரியா, ரீல்ஸ் போட வைக்கிறாங்க. இதில் வேறு அந்த தீட்டு தீவான் தெவடியாளுக்கு பிறந்த உதயநிதி ஸ்டாலின், சரியா, ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு. உங்கள் அப்பா ஆட்சியில் உட்காந்துருக்க போக்கில் நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த? அப்போ கேட்கறதுக்கு உண்ட சூனால தெம்பு இல்லையா? ஏண்டா ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க. உங்கள் அப்பா ரியல் ஆட்சி யாரை நடத்துனா? இல்லை உங்கள்கிட்ட கட்சியில் இருந்தவங்க சொல்லி ரியல் ஆட்சி நடத்துகிறாங்களா? எங்கே போட்டான் மேயர் பிரியாவோட தொங்கி இருந்தான் ஒருத்தன், அவன் எங்கே போயிட்டான்? அது ரீல்ஸ் ஆட்சி இல்லையா? ரியல் ஆட்சி ஆடாதெல்லாம். ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல்ஸ் ஆட்சி நடத்துங்க. ஏன் மெஜாரிட்டி இல்லாத இது தானே இருந்து ஓட்டு போயிட்டுருக்கிறது. எதுக்கு ஓடுனீங்க எல்லாரும்? நீங்கள்லாம் அரசியல்வாதிங்க.
தமிழக மக்களை முட்டாளாக்கி சரியா அரியணையில் வந்து உக்காந்து சரியா இவங்க ஒன்றையை மாற்றி அவனை மாற்றி நீவன்னு சொல்லி சுரண்டிக்கிட்டே இருக்கணும். அதில் புதுசாக யாராவது வார்த்தைன்னு சொன்னால் சரியா என்னென்ன தில்லாலங்கடி வேலை செய்யலுமோ அந்த அவ்வளோ தில்லாலங்கடி வேலையும் செய்வீங்க. ஆட்சியில் இருக்க போக்குள்ள எத்தனை விளம்பரத்துக்கு செலவு பண்ணிங்க திரும்ப ஆட்சிக்கு வரணுன்ட்டு. எவன் அப்போ விட்டு காசு, யார் அப்போ விட்டு காசு? என் வீட்டில் வந்து 19 ஓட்டு இருக்குது. என் மொத்த குடும்பத்தில் 19 ஓட்டு இருக்குது. 19 ஓட்டுக்கு சரியா எவ்வளோ தேர்தலுக்காக இவனு எனக்கு ஓட்டு போடணும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களோ அதை நான் முதல்வர் நிவாரண நிதிக்கு திருப்பி கொடுக்க போகிறேன். திருப்பி கொடுத்துட்டு சரியா மக்கள்கிட்டையும் கேட்க போகிறேன், மக்களே என்னை பின்தொடருங்கள், இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்தது எல்லாத்தையும் திருப்பி முதல்வர் நிவாரண நிதிக்கு திருப்பி கொடுங்கண்டு. இப்படி தாண்டா அவங்கள எல்லாம் செருப்பால் அடிக்கணும், இல்லைன்னா நீங்கள் உருப்பட மாட்டீங்க. மீண்டும் சந்திக்கலாம்.